முத்துநகர் சமையலில் கனவாவை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கோன்னு பார்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை. இது வந்து டொமேட்டோ சாஸ் கனவா. இது சிக்கன் பொடி. நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது சிக்கன் பொடி எடுத்துருக்கோம். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு நல்லா நிறையா போடணும். நல்லா ரெசிப்பியாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்மெல் வராது, நல்லாயிருக்கும். கனவா வேக வைக்கிறதுக்கு நம்ம எண்ணெய்லாம் போட போகிறோன்னு பார்த்துக்கோங்க. கனவா எடுத்துருக்கோம். மஞ்சள் தூள் எடுத்துருக்கோம். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, கறி லீஃப், லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி ஒரு 9 விசில் வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். சரியா? 9 விசிலுக்கு பாருங்கள் தண்ணி எவ்வளோ சேர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே கனவால் தண்ணி இருக்கும், அதனால் நம்ம ஒரு லிமிட்டாக வேக வைக்கிறதுக்கு தகுந்தால தண்ணி சேர்த்துருக்கோம். கனவா சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி வேக வச்சுக்கோங்க. இது பேர் வந்து தோட்டு கனவான்னு சொல்கிறாங்க. தோட்டு கனவா அப்படின்னு சொன்னாங்க. ஹார்டாக இருக்கும், அதனால் 9 விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டிருக்கோம். நல்லா வதங்கட்டும். இந்த கனவா வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாஸ்லாம் சேர்க்குறதுனால சின்ன பிள்ளைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு கொடுங்க. நம்ம வெறும் மசாலா அப்படி தானே சேர்ப்போம். இது வந்து நம்ம சாஸ் சேர்த்து சிக்கன் பொடி போடுறதுனால அது வந்து ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதுமாரி செஞ்சு கொடுங்க. எல்லாம் மசிஞ்சிட்டு இது சிக்கன் பொடி, சாஸு, கனவா இதையும் நல்லா வதக்கி எடுத்துட வேண்டியதான். இப்போலாம் நல்லா மசிஞ்சிட்டு சிக்கன் பொடியும் சாஸு கனவா 3த்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட வேண்டியதான். ஏன்னா உப்புத்தூள் பார்த்து போடுங்க. சில சிக்கன் பொடியில் வந்து உப்புத்தூள் இருக்கும், அதனால் உப்புத்தூள் வந்து பார்த்து போடுங்க. நல்லா வற்றின உடனே நல்லா கிரேவி மாதிரி அந்த ஆயில் தெரியும். ஆயில் தெரிகிற வரைக்கும் நல்லா வற்ற வச்சு இறக்கிடுங்க. கனவா சூப்பராக ரெடி ஆகிட்டு சின்ன குழந்தைங்களுக்கெலாம் நல்லா கொடுக்கலாம். வயிறுலாம் போகாது, நல்லது. நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து பழகிட்டிங்கன்னா அவங்களுக்கு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் திடீர்னு வாங்கி கொடுக்கலாம், சூடு அப்படிலாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டெய்லினாலும் எடுத்துக்கலாம். இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். கனவா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட முடியும். அதனால் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.